வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் 11th ஸ்டாண்டர்டுடைய கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிச்சு. அதனுடைய கொஸ்டின் பேப்பர் ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோமா. நம்ம எதிர்பார்த்தபடியே கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. பாருங்க, முதல்ல உங்களுக்கு நான் கொஸ்டினை ஷோ பண்றேன், அதை பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர்ஸை பார்க்கலாம். சரியா? பாருங்க, பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயும் 3 எழுதுவோம். அதில் 15th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கேட்டிருக்காங்கம்மா. சரி, அது ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து அந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது. அடுத்து பார்ட் சி பாருங்க, அதுலேயும் 5 கொஸ்டின், அதில் நம்ம 3 எழுதணும். கொஸ்டின் நம்பர் 20 கம்பல்சரி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டெரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் எழுதி எழுதலாம். பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு கொண்டு வந்தால் போதும். இந்த ஆன்சர் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், பார்த்துட்டே வாங்க. அடுத்து பார்ட் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக கொடுத்துருக்காங்கம்மா. பாருங்க, ஃபர்ஸ்ட் 21ல ஏ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். தென் என்ன பண்ணணும், மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஆமாம், அது எதிர்பார்த்த கொஸ்டின் தான் வந்திருக்கு. தென் அது இல்லாட்டி அப்படின்னா 21ல பி ஆப்ஷன் பாருங்க, டெரைவ் த வேல்யூ ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 22ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டேட் த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இல்லாட்டி பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் கொடுக்கணும். அப்புறம் வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஆஃப் டியூப் பியூட்டேனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து போட்டிருந்தோமோ அதில் சொன்ன கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இங்கே வந்திருக்குமா. அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும். வாங்க, நல்ல ஆன்சர் கீ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டுடைய கொஸ்டின்மா. ஏற்கனவே முன்னாடியே கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதில் ஏன் மார்க் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லுது. அதனால் ஆன்சரை சார் தனியாக எடுத்து எழுதியிருக்கோமா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின் கம்பல்சரி, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 11th கொஸ்டின் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நீங்கள் டெஃபினேஷனோட எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதி ஆகணும், அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. 12th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் குவாண்டம் நம்பர் ரிவீல்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஷேப், எனர்ஜி, ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் ஆர்பிட்டல். அதுக்குரிய ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள், 2 மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். அப்புறம் 13th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். கண்டிப்பாக அந்த நோட்டேஷன் எழுதணும். பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு P1 P2 P3, அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுதியே ஆகணும். 14th கொஸ்டின் கண்டிஷன் ஃபார் த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸோட வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் நம்ம கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 15th சம் பாருங்கம்மா. இது வந்து என்னன்னா, how many moles of ethane is required to produce 44 gram of carbon dioxide after combustion. அதாவது 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரதுக்கு எவ்வளவு ஈத்தேனை நீங்கள் எரிக்கணும், அதான் கொஸ்டின். நம்ம சாதாரணமாக ஒரு ஈத்தேனை எரிச்சா எவ்வளோ வருதுன்னா 2 கார்பன் டை ஆக்சைடு வருது. கேசரி கந்த தான் பார்த்துங்கன்னா 2 கார்பன் டை ஆக்சைடுக்கு 1 மோல் ஈத்தேன் தேவைன்னா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.5 மோல் ஈத்தேன் கிடைக்கும். அதை ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20 கம்பல்சரி, ஏற்கனவே பார்த்தா தான் ஃபர்ஸ்ட் லெசனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியும் அடிக்கிறனால ஈஸியாகவும் படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதுங்க, சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 17, எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்கார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன். இது வந்து புக்லேயே இருக்குது, அதனால் சார் எழுதலை. நீங்கள் வால்யூம் 1ல் யூனிட் 2 வால்யூம் 1ல் போய் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 43ல் இந்த டெரிவேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? அடுத்து முக்கியமான கொஸ்டின் 18th கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த வட்டம் 3 மார்க் கேட்டிருக்காங்க, இது 5 மார்க் வரவும் வாய்ப்பு இருக்குது. நான் அந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது இருக்கணும், இது தவிர்த்து வேறு இது கண்டிப்பாக தவிர்த்துறாமல் கண்டிப்பாக அதை எழுதிடுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்கம்மா, வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இது புக் இன்சைட் கொஸ்டின். அதாவது வால்யூம் 2ல் யூனிட் 11ல் பேஜ் நம்பர் 149 150 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் இங்கே வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். அங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் படித்து லைட்டாக ஹிண்ட் எழுதினா போதும், இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்துடும், சரியா? அடுத்த அற்புதமான கேள்வி கம்பல்சரி, டெரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். வால்யூம் 1ல் யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 165 66ல் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி படிச்சிருப்பீங்க, ஈஸியான கொஸ்டின் கூட தான். அடுத்து பார்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கொஸ்டின் 5 மார்க் எழுதணுமா. அதில் ஃபர்ஸ்ட் ஏ பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின் தான். நம்ம புக்கில் எப்படி இருக்குன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கணும். இங்கே வெறும் எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க. ஈஸி தான், ஈஸி ஸ்டெப். நீங்கள் எப்படி எழுதணும்னு எழுதியிருக்கேன். எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா C6H6O தான் எம்பிரிக்கல் ஃபார்முலாவாக இருக்கும். அதில் இது 3 மார்க்காக கொடுத்துருவாங்க. 2 மார்க் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது யூரியாவுக்கும் போரிக்கும். இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறன்ற வீடியோவும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு எதிராக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியில் வந்து டெரைவ் த வேல்யூஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் யூனிட் 6ல் இருக்குது. பேஜ் நம்பர் 174லேருந்து 75 அந்த டெரிவேஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா?
அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 22 கொஸ்டின் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்டேட் த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க் துண்டா அப்படி 5 மார்க் கொடுக்குது. இது வந்து தெரியும் நமக்கு யூனிட் 7ல் இருக்குது, பேஜ் நம்பர் 210லையும் 211ல இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோமா. இதற்கு ஏதர் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மார்க்கும் 2 மார்க்கும் காம்போவாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று ஐயூபேக் நேம் வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த ஐயூபேக் நேம் கண்டுபிடிக்கிறதையும் நம்மளுடைய சேனலில் புக் பேக் எவல்யூஷன் கம்ப்ளீட்டாக நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். அதனுடைய லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கத்தங்கங்களா, சரிங்களா. அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் எந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக நேம் எழுதிடலாம். இல்லை நேம் கொடுத்தாலும் ஈஸியாக அதனுடைய என்ன எழுதலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். நான் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா. இதில் செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா ஒரு அற்புதமான கேள்வி என்னன்னா கிவ் த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆஃப் 2-பியூட்டீன். இந்த ரெண்டு தான், இது ஒரு மார்க் முடிஞ்சு போச்சு. சிஸ் 2-பியூட்டீன், டிரான்ஸ் 2-பியூட்டீன் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது. நன்றி மாணவ தங்கங்களா.